இயக்குனர் இமயம் இயக்குநர்களின் மொத்த தமிழ் திரையில் உள்ள ஒட்டுமொத்த இயக்குநர்களின் இதயம் அவர். இன்னைக்கு நம்ம விட்டு சென்று விட்டார். ரொம்ப அதிர்ச்சியாகவும் ரொம்ப மனவேதனையாகவும் இருக்கிறது. பாரதி ராஜா அப்படிங்கிற ஒரு பெயர் ஒரு இயக்குநர்ல அடங்கிறாது. அது ஒரு புரட்சி, ஒரு புதினம். தமிழ் திரையுலகில் தமிழ் துறை ஒரு புரட்டி போட்ட இயக்குனர் அவர். ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-15 இயக்குநர்கள் தான் இந்த தமிழ் திரையுலகில் தொடர்ந்து படம் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுவும் செல்வாக்கு மிக்க ஒரு பணபலம் பக்கபலம் உள்ளவங்க மட்டும்தான் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு சாதாரண கிராமத்தான் வந்து படம் பண்ண முடியும். கிராமத்தானுக்கு திறமை இருந்தா போதும், அவனும் படம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாரதிராஜா 16 வயதில் படம் அது வெற்றியின் மூலமாக நிரூபிச்சாரு. அதுக்கப்புறம் தான் சாதாரண ஒரு கிராமத்தான் எளியவர்களா திரையுலகில் உள்ள வந்து அந்த உள்ள வர முடிஞ்சது. அந்த தடுப்பு கோட்டைய உடைச்சு எங்களை போன்ற கிராமத்தர்கள், நான் சேரனா இருக்கட்டும், தகர்பச்சனா இருக்கட்டும், நிறைய பாக்கியராஜா இருக்கட்டும், மணிவண்ணனா இருக்கட்டும், நிறைய இயக்குநர்கள் வர்றது மூல காரணம் பாரதிராஜா தான். ஒரு காலகட்டத்தில் பெரிய இயக்குநர்கள் பெரிய கதாசிரியர்கள்ட்ட மட்டும்தான் தயாரிப்புள்ள கதை கட்டுக்கு இருந்தாங்க. ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் போய் கதை சொல்ல முடியாது, அப்ப மட்டும் கிடைக்காது. ஏன்னா உதவி இயக்குநர்கள்லாம் ஒரு அந்த தகுதிகளை பார்க்க மாட்டாங்க. பாரதி ராஜாங்கிற அந்த ஒரு இமயம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் உதவி இயக்குநர் கதை வைக்கிற கலாச்சாரமே நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்துச்சு. பாரதிராஜாங்கிற ஒருத்தர் படம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நூற்றுக்கணக்கான இயக்குநர்கள் இன்னைக்கு வந்து எங்க இயக்குநர் சங்கத்துல 2500 பேர் உறுப்பினர் இருக்காங்க. அதுல இன்னைக்கு 1000 பேருக்கு மேல இயக்குநர்கள் 1500 நெருங்கிருச்சு. அப்போ இன்னைக்கு 1500 இயக்குநருக்கு இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் எங்க பாரதிராஜா. இன்னொன்னு பாரதிராஜா சொல்லும் போது ஒரு சினிமா பட இயக்குனர் அப்படின்னு ஒதுக்கிட முடியாது. அவர் ஒரு சமூக சிந்தனையாளர், சமூக பொறுப்புள்ளவர், சமூகத்துக்காக பல போராட்டத்தில் கலந்துருக்காரு. இன்னைக்கு இயக்குநர்களை பாரதிராஜாங்கிற ஒரு இயக்குனர் ஒரு போராளியா இருந்திருக்காரு. காவேரி பிரச்சனைக்கு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகையும் ஒன்றிணைத்து போராடியவர் எங்களுக்கு பாரதிராஜா. அதே மாதிரி ஈழ பிரச்சனையில ஈழத்துல நம்மளுடைய தமிழர்கள் கொத்து கொத்தா கொண்டு பூச்ச போது தமிழ் திரையில இருந்து ஒரு போராளியா ஒரு புரட்சியாளனா ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியும் இணைச்சு அந்த ஈழ போருக்கு எதிராக நம்ம அப்பாவி தமிழர் பொண்ணு குச்சா அந்த இதுக்கு எதிராக போராடினவர் பாரதிராஜா அவர்கள். ஒரு சினிமா இயக்குனர்னு அவரை ஒதுக்கிட முடியாது. மிகப்பெரிய சமூக பொறுப்பாளர். தன்னோட படங்கள்ல வேதம் புதிதா இருக்கட்டும், ஜாதிக்கு எதிராக ஜாதி கூடாது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு படம் எடுத்தவர். அது மாதிரி அலைகள் ஓய்தில்லை, ஜாதி மதத்தெல்லாம் கடந்தது ஒரு புரட்சிகரமான ஒரு ஃபேமஸ் வச்சவர். பெண்ணியம் பேசினவர் கருத்தம்மா படத்துல. நிறைய படங்கள்ல நல்ல ஒரு சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை சொன்னவர். அதனால பாரதிராஜா அப்படின்னா ஒரு திரைப்பட இயக்குனர் அப்படி வட்டத்துல அவரை அடைக்க முடியாது. இன்னொன்னு, எங்கள் இயக்குனர் இனத்துக்கே ஒரு பெருமையான விஷயம் என்னன்னா, இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் பொழுது அவருடைய பாசத்தை பெற்றவர். எம்ஜிஆர் அவர்கள் இவர் அன்போடு அரவணைச்சார். அவ்வளவு நெருக்கம் எம்ஜிஆருக்கும் பாரதிராஜா அவருக்கும். அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் அவ்வளவு பேரன்போட பாரதிராஜாவை கூட வச்சுக்குவார். பலமுறை நாங்கள்
பாரதிராஜா போயிருக்கோம், கலைஞரை பார்த்துருக்கோம். அவ்வளோ அன்பா கலைஞர் பேசுவார். அங்கேயும் நெருக்கம். அதுக்கப்புறம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆண்ட பொழுதும் அவர்களுக்கும் நெருக்கமாக முதலமைச்சர் அன்புக்குரியவராக இருந்தவர். கடந்த முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இந்த நாட்டில் எந்த முதலமைச்சர் வந்தாலும் எல்லாரின் அன்பை பெற்றவர் பாரதிராஜா அவர்கள். அதனால நான் திரும்ப சொல்றேன், திரைப்பட இயக்குனர் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள அவரை அடைக்கவே முடியாது. அவர் ஒரு சமூக போராளி, ஒரு மேலோட்டமா ஒரு அரசியல்வாதி, தன்னை அறிவிக்காத ஒரு அரசியல்வாதி. இன்னைக்கு அவரால் தான் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இயக்குநர்கள் உருவாயிருக்கோம். அந்த நன்றி கடனோடு சொல்றேன். ஒட்டுமொத்த இயக்குநர் சார்பாக சொல்றேன், அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும், அவருடைய புகழ் என்னட்டும் மேலோங்கி இருக்கும். பாரதி அவர்களுக்கு அரசு மரியாதைக்கு கேட்டிருக்கோம். இந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் சம்மதிக்குவார்னு நினைக்கிறேன். அதுக்கான அறிவிச்சுடுவான்னு நினைக்கிறேன். இப்போ அதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அரசு மரியாதையோட எங்கள் இயக்குனர் நாங்கள் அடக்க முடியும் நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். இல்லை, அது இப்போ முடிவுக்கு வரல. இறுதிச் சடங்கு இப்போ ஊரில் வைக்கணும்னு அவர் விரும்பியிருக்காரு நினைக்கிறேன். அவங்க குடும்பத்தார் முடிவு பண்ணுவாங்க, அது நம்ம முடிவு பண்ணல. அது குடும்பத்தார் கொடுத்தாச்சா?